ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்பாக வந்து திருவனந்தபுரம் வந்தோம். அனந்தபத்மநாப சுவாமி கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஒன் டே 1000 ரூபாய் பேசி ஒரு 4-5 இடம் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மாரியம்மன் கோவில். இது ஃபேனு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு பெரிய மண்டபம். அது வந்து ஃபேனு. ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோவில். ஆட்டுக்கால் துர்கா பரமேஸ்வரி கோவில். நம்ம பூவார் பீச்சுக்கு போகலாம். பூவார் பசுமையாக இருக்குது பாருங்கள். பசுமையாக நம்ம போட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு நபருக்கு 2000 ரூபா வாங்கினாங்க. அதாவது 2 மணி நேரம் பேக்கேஜிங். அப்படி அதுக்கு வந்து 5000 ரூபாயாம். அப்புறம் நாங்கள் 2 பேருங்கிறதுனால 1000 ரூபா குறைச்சி 4000 ரூபா 2 பேருக்கு. அப்படியே போட்டிங்கில் போயிட்டே இருக்கோம். ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பாருங்க. பஞ்சாபி தபா ஆரியன் பாருங்க. எய்த்தப்பில் பீச் வந்துச்சு. பீச்சும் அந்த பூவாரும் சேர்ந்து ஒன்றா இணைகிற இடம் பாருங்க. அந்த கடைசியில் தண்ணி நல்லா பியூராக இருக்குது பாருங்க. இறங்கி வர முடியாது. ஹலோ, நம்ம போட்டில் வந்து காக்கை வந்து உட்காந்துருக்காரு. வாங்க சாப்பிட எதுவும் வேணுமா? கா கா கா. அந்த கடல் தண்ணியும் இந்த பூவார் தண்ணியும் ஒன்று சேருது பாருங்க. சூப்பர். இங்கேருந்து வந்து அலை வந்து அப்படியே வந்து இங்கே சேருது. கடலும் ஆறும் ஒன்று கலக்கிற இடம். இதெல்லாம் வந்து போட்டு வீடு இதெல்லாம் அங்கேயே தங்கிக்கலாமா? நாளைக்கு 10,000 ரூபாயம்மா.
நம்ம ஆழிமழா சிவன் கோவில் பார்க்க வந்திருக்கோம். அந்த பக்கம் சிவன் சிலை இருக்கான். 20 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து போகணும். இந்த பக்கம் விநாயகர் கோவில். எவ்வளையான பாருங்க, நல்ல ஒரு உயரமான சிலை. சிவன், ஆழிமலை சிவன் கோவில். பீச்சுக்கு மேலே இருக்காரு. இது 20 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தோம்னா இந்த மாதிரி பக்கத்தில் பார்க்கலாம். சூப்பராக இருக்காரு பாருங்க. கால் விரல்லாம் அப்படி தத்ரூபமாக இருக்கு. நல்ல கூட்டம். பாருங்க, கோவளம் பீச். கோவளம் பீச்சுக்கு வந்திருக்கோம். நல்லா பாருங்க, அப்படியே அடிச்சு தூக்குது மேலே. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் சன்னு எப்படி நுறையா பொங்குது பாருங்க கடல். இதோட கம்பி போட்டிருக்காங்க நல்ல உயரமா. சூப்பராக இருக்கு. பீச்சு கிட்ட பாருங்க, ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் போட்டிருக்கு. இந்த மாதிரி சந்து பாசி கடை, ட்ரெஸ்ஸு, கண்ணாடி பிள்ளைகளுக்குள்ள தொப்பி. இந்த பக்கம் போனால் அப்படியே காலை நினச்சிட்டு வரலாம். தண்ணிக்கு பெரியா இங்கே குளிக்க வேண்டாம், ஆபத்து. இந்த இடத்துல கயிறு கட்டிட்டாங்க, கீழே போகக்கூடாது போல இருக்குது. ரொம்ப அபாயம்னு போட்டிருக்காங்க, டேஞ்சர்னு. அதோட அப்படியே நம்ம போய்க்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்ணு பூரம் பாருங்க, ரொம்ப கருப்பாக இருக்குது. வெள்ளை மண்ணை இல்லாமல் எல்லாமே பிளாக்காக இருக்குது.